காதல் என்பது இந்திய சமூகத்தில் அல்லது இந்து சமூகத்தில் ஒரு பகை சொல்லாகவே பார்க்கப்படுகிறது. ஆதிக்க சாதிய உளவியல் கொண்டோரில் மத்தியில் அவர்களிடையே அதன் விளைவாக உருவானதுதான் உச்சபட்ச தண்டனையாக ஆணவ கொலைகள், அதை கௌரவ கொலைகள் என்று அவர்கள் சொல்வார்கள். அதை ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங் என்று சொல்வார்கள். ஒரு வரட்டு கௌரவத்தின் அடிப்படையில் நிகழ்த்தப்படுகிற படுகொலைகள். என்ன வரட்டு கௌரவம்? நான் சாதியால் உயர்ந்தவன் உன்னை விட என்று ஆணோ பெண்ணோ கருதுகிற ஒரு உளவியல். பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அந்த கருத்தியல். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பதுதான் சனாதனத்தின் பொருள். சனாதனம் என்பது சடங்கு சம்பிரதாயங்களை குறிக்கிற ஒன்றல்ல. சடங்கு சம்பிரதாயங்கள் மதத்தின் விளைச்சல்கள். மதம் என்ற அமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு வழிமுறைகள். இது இப்போ ஒரு அமைப்பு, நம்ம விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சி உருவாக்கிடுவோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்துவது அப்படின்னு நாம் ஒரு வரைமுறையை பின்பற்றுவோம். ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்துவது, பேரணியை நடத்துவது அல்லது கட்சியிலே அமைப்பிலே சேருவது எப்படி என்று சில விதிமுறைகளை வரைமுறைகளை நாமே உருவாக்கி கொள்கிறோம். அப்படி ஒவ்வொரு மதமும் அந்த அமைப்பை நடத்துவதற்கு சில வரைமுறைகளை உருவாக்கி கொள்கிறார்கள். அதுதான் ரிச்சுவல்ஸ், சடங்கு சம்பிரதாயங்களாக மாறுகிறது. சடங்கு சம்பிரதாயங்கள் மதத்தின் அடிப்படை கோட்பாடு அல்ல. சடங்கு சம்பிரதாயங்கள் அந்த மதம் என்கிற அமைப்புக்கான வரையறைகள், அவ்வளவுதான். இந்துல ஒருவர் இறந்து போனா அவரை கொளுத்தணும் அல்லது புதைக்கணும், இது மதம் சொல்லல, அதாவது அந்த ஆன்மீகம் சொல்லல. ஆன்மீகம் என்கிற பொதுவான கருத்தியல் அதை சொல்லவில்லை. கௌதம புத்தருடைய போதனைகள் அதை சொல்லவில்லை. அது மதமாக ஒரு நிறுவனமாக மாறுகிற போது அந்த நிறுவனம் இதையெல்லாம் பின்பற்றுகிறது. நாமெல்லாம் இப்படிதான் பின்பற்றணும், நாம் இப்படிதான் இந்த வழிமுறையை பின்பற்றணும். பௌத்தம் என்பது கருத்தியல். அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பல அமைப்புகள் உருவாகும். அந்த அமைப்புகள் ஒவ்வொன்றும் தன்னுடைய அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கும். ஒன்று தன்னை மகாயானம் என்கிறது, இன்னொன்று ஈனயானம் என்கிறது, இன்னொன்று ஜென் புத்திசம் என்கிறது. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறது. இந்த நிறுவனங்கள் தனித்தனியே சில வரையறைகளை உருவாக்கும். அந்த வரையறைகள் தான் சடங்குகள் சம்பிரதாயங்கள் என்று மாறுகின்றன. இங்க சைவ கோயிலுக்கு போனா திருநீர் பூசணும், இது ஒரு வரைமுறை, இது ஒரு ப்ரொசீஜர். சைவத்தின் அடிப்படை கருத்தியலில் திருநீர் பூச வேண்டும் என்று இல்லை. அம்மன் கோவிலுக்கு போனால் குங்குமம் இட வேண்டும் என்பது ஒரு வரைமுறை. இப்படித்தான் விழுந்து கும்பிட வேண்டும் என்பது அந்த குரு சொல்லி தந்த ஒரு வரைமுறை. இதெல்லாம் சடங்கு சம்பிரதாயங்கள். ஆனால் அடிப்படையான கருத்தியல் என்பது என்ன? உலகத்தில் தோன்றிய எல்லா மதங்களுமே அல்லது மதத்தின் படைப்பாளர்கள், அதை உருவாக்கியவர்கள், அந்த மகான்கள், அந்த ஞானிகள் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்கிறார்கள்.